மக்களே, இந்த கலியுகத்தில் நேர்மையாக நடப்பது மிகவும் கடினம்தான். அதாவது நீங்கள் நேர்மையானவராக வாழ வேண்டுமென்றால் அது கயிற்றில் நடப்பது போலவும் முள்வேலியில் நடப்பது போலவும் நெருப்பில் நடப்பது போலவும் ஆகின்றது இந்த காலத்தில். அதனால் நாம் நேர்வழியை விட்டு மாற வேண்டுமா என்றால் கூடவே கூடாது. நாம் நேர்வழியில்தான் நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும், சம்பாதிக்கவும் வேண்டும். குறுக்கு வழியில் வாழ்க்கையை நடத்தக்கூடாது, குறுக்கு வழியில் சம்பாதிக்கவும் கூடாது. ஏனென்றால் நேர்வழியில் நீங்கள் நடந்தால் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனால் முடிவில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் நிறைவாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் குறுக்கு வழியில் சம்பாதித்தீர்கள் என்றால் உங்களது சந்தோஷம் எல்லாம் போய்விடும். அதாவது நீங்கள் வெளி உலகிற்கு நல்லவர்களாக காட்டிக்கொண்டாலும் உங்களது குற்ற உணர்ச்சி, அதாவது உங்களது உள்ளம் சொல்லும் நீ குறுக்கு வழியிலே சம்பாதித்திருக்கிறாய் என்று. ஆக இந்த குற்ற உணர்ச்சி என்பது உங்கள் நிழல் போல உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், குத்தி குத்தி சொல்லிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் மனசாட்சி என்று கூறுவார்கள். ஆக குறுக்கு வழியில் சம்பாதித்தால் நிம்மதி போய்விடும், உண்மையான சந்தோஷம் இருக்காது. குறுக்கு வழியில் சம்பாதித்தீர்கள் என்றால், நடந்தீர்கள் என்றால் அதிகமாக பணம் இருக்காது, ஆனால் நிறைவு இருக்கும். ஆக அதைத்தான் கூறுகின்றார்கள், குறுக்கு வழியிலே நீங்கள் எதையும் செய்யக்கூடாது, சம்பாதிக்கவும் கூடாது. நோ ஷார்ட்கட் ஃபார் சக்சஸ் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். திடீரென்று நீங்கள் பணக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் குறுக்கு வழியைத்தான் தேடுவீர்கள், அங்கே நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆக நேர்வழியில் நடந்தால் நாம் கடவுளின் பிள்ளைகள். அதாவது வீட்டின் முதலாளி கதவை திறந்து கொண்டுதான் செல்வான், கள்ளனோ பின்னாடி கதவை உடைத்து கொண்டுதான் உள்ளே செல்வான். இதுதான் நேர்வழிக்கும் குறுக்கு வழிக்கும் உள்ள வித்தியாசம். ஆக கடவுளின் பிள்ளைகளாக நல்லவர்களாக வாழ்வோம். நேர்வழி